ஹலோ, இன்னைக்கு நம்ம ரியாக்டில் ப்ராப்ஸ்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பேசிக்காக ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எங்கள் ஆப் காம்பனண்ட்டில் நான் ஹலோ அப்படின்னு ஒரு காம்பனண்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹலோ வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஸோ இங்கே நான் இன்னொரு காம்பனண்ட், ஒரு கிளாஸ் காம்பனண்ட் வெல்கம்னு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் 2 காம்பனண்ட் கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராப்ஸை இதில் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நான் டெர்மினலில் ப்ராஜெக்டை ரன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு லோக்கல் டெவ் சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹலோ காம்பனண்ட்டாக நான் ஒரு ஹலோ வேர்ல்டு மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு காம்பனண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா, ஸோ அதை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு எவ்வளோ டைம் வேணுனாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே நம்ம த்ரூ த ஆப்பில் எங்கே வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து நான் 3 டைம் அந்த ஹலோ காம்பனண்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து இங்கே இது கம்பைல் ஆகி முடிச்சோடனே நமக்கு 3 டைம்ஸ் அது வந்து ரெண்டர் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஒரு காம்பனண்ட்டை டைனமிக் ஆக்குறது, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நான் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து இப்போ நான் அந்த ஹலோ வேர்ல்டு பதிலா ஹலோ அப்படின்னு ஹலோ ஒரு நேம், ஒரு பர்டிகுலர் பர்சனோட நேமில் நான் டிஸ்பிளே பண்ணோன்னா நாங்கள் வந்து அட்ரிபியூட் நேம்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட் ஏ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் இந்த 3 காம்பனண்ட்டுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். இந்த நேம் அட்ரிபியூட்டை காப்பி பண்ணிட்டு இங்கே இந்த ஏக்கு பதிலாக நான் இங்கே பின்னு மாற்றிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் இங்கே சீன் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போது இந்த நேமுங்கிற நேமில் நம்ம ஏனும் பாஸ் பண்ணியிருப்போம். இதை எப்படி நம்ம இங்கே ஹலோவில் யூஸ் பண்ணுறது? ஸோ அதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஹலோவில் போயிட்டு நம்ம எங்கள் ஆர்குமெண்ட்டில் ப்ராப்ஷன் கொடுக்கணும். இது நேம் ப்ராப்ஷன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறதுனால ரியாக்டில் நான் ப்ராப்ஷனே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக எனக்கு அந்த ப்ராப்ஸ் வேணும். இந்த ப்ராப்ஸில் ஏன்னா அங்கே என்ன நேம் யூஸ் பண்ண அட்ரிபியூட் நேம் ப்ராப்ஸ் நேம்னு யூஸ் பண்ண அட்ரிபியூட் நேம். ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணால் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ ப்ராப்ஸ் டாட் நேம்னு தான் வரும். ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பாஸ் பண்ணோமோ அந்த நேம் வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ப்ராப்ஸ் டாட் நேமை கர்லி பிரேஸ்க்குள்ளே எம்பெட் பண்ணணும். ஸோ நான் கர்லி பிரேஸ்க்குள்ளே எம்பெட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு கம்பைல் ஆகி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ஹலோ ஏபிசின்னு வருது. ஸோ இதே மாதிரி நமக்கு கிளாஸ் காம்பனண்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கிளாஸ் காம்பனண்ட்டில் நான் அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த காம்பனண்ட்டை. இப்போ நமக்கு இங்கே கிளாஸ் காம்பனண்ட் கம்பைல் ஆச்சுன்னா ஸோ வெல்கம்னு மட்டும் வரும். ஸோ இங்கே நான் அதே மாதிரி நேம் பாஸ் பண்ணுறேன். டின்னு அட்ரிபியூட் நேம் அட்ரிபியூட்டில் டி வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறது வெல்கம். ஸோ அதே மாதிரி நம்ம கர்லி பிரேஸ்லாம் யூஸ் பண்ணோம். பட் ஆனால் நம்ம கிளாஸில் யூஸ் பண்ணும்போது திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் நேம் இதுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த திஸ் டாட் ப்ராப்ஸுங்கிறது வந்து ஒரு ரிசர்வ்டு கீவேர்ட் கிளாஸ் காம்பனண்ட்டில். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் டின்னு இருக்கும். இந்த ப்ராப்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது, வேல்யூ எப்படி பாஸ் ஆகுது நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கன்சோல் அதில் போட்டு பாருங்கள். ஸோ நான் வந்து கன்சோல் அதில் போட்டுட்டேன். ஸோ இப்போ நான் ப்ரௌசர் கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நேம் டி. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஏன் 2 டைம்ஸ் டிஸ்பிளே ஆகுதுன்னா நமக்கு எங்கள் ஆப்பில் ரியாக்ட் ஸ்டிக் மோட் யூஸ் பண்ணியிருக்கோம். கிரியேட் ரியாக்ட் ஆப் யூஸ் பண்ணாலும் அதுக்கு நமக்கு ஸ்டிக் மோட் யூஸ் பண்ணியிருக்கனால அது வந்து டபுள் டைம்ஸ் ரெண்டர் ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் என்கவுண்டர் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிக் மோடை கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் டைம் ரெண்டர் ஆகுது வராது. ஸோ நான் இப்போ வந்து நம்ம ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு காம்பனண்ட்டை டைனமிக்காக மாற்றுறதுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ ஆப் காம்பனண்ட்லேருந்து வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகுது. இப்போ இதை வந்து நான் வந்து இதில் சில்ட்ரன் ஒரு இருக்குது. இப்போ நான் இந்த ஹலோக்குள்ளே நம்ம செல்ஃப் க்ளோசிங் காம்பனண்ட்டாக இல்லாமல் எலமெண்ட்டாக இல்லாமல் நான் இந்த ஹலோக்குள்ளே நான் இன்னொரு இது கொடுக்குறேன், பேராகிராஃப் கொடுக்குறேன். இதில் வந்து ஜஸ்ட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு பின் பண்ணுறேன். இதே நான் இங்கே எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நான் அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ ஏ. ஸோ ஒரு அதே மாதிரி ஹவ் ஆர் யூ சி.
ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே ஹலோவில் போயிட்டு ஸோ நமக்கு இப்போது அந்த நம்ம கொடுத்த பேராகிராஃப் டேக்கில் கொடுத்தது நமக்கு தேவை. ஸோ நான் இங்கே வந்து அதில் என்ன பண்ணிக்கிறேன்னா கர்லி பிரேஸ்க்குள்ளே அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ நம்ம மற்ற இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இங்கே என்ன ஆட்ரிபியூட் நேம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆட்ரிபியூட் நேம் யூஸ் பண்ணி நம்ம அதை கெட் பண்ணிடலாம். பட் இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கிறத எப்படி ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் ப்ராப்ஸ் டாட் சில்ட்ரன் யூஸ் பண்ணுவோம். ப்ராப்ஸ் டாட் சில்ட்ரன் இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இது கம்பைல் ஆனாலும் கம்பைல் ஆகுது. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ ஹவ் ஆர் யூ ஏ, ஹவ் ஆர் யூ பி, ஹவ் ஆர் யூ சின்னு வந்துருச்சு. ஸோ இது நார்மலாகவே இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது பேரண்ட், அதுக்குள்ளே ஒரு சைல்டு இருக்குது. ஸோ அதுவே நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா ப்ராப்ஸ் டாட் சில்ட்ரன். சேம் இதே தான் நம்ம கிளாஸ் காம்பனண்ட்லையும் திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் சில்ட்ரன் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ சைல்டாக பாஸ் பண்ணுறோமோ அதை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் ப்ராப்ஸ். ஸோ இதே மாதிரி ப்ராப்ஸ் வந்து இம்யூட்டபிள். ஸோ நீங்கள் ப்ராப்ஸோட வேல்யூ வந்துட்டு நீங்கள் ஒரு காம்பனண்ட் வந்து பாஸ் பண்ணுறீங்க, அந்த காம்பனண்ட்டில் நீங்கள் ப்ராப்ஸோட வேல்யூ சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இங்கே நம்ம ப்ராப்ஸ் டாட் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ ஏபிசின்னு வருது. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ராப்ஸ் டாட் நேம் ஈக்குவல் டு ஒரு ஏபிசி அப்படின்னு நான் இங்கே இந்த காம்பனண்ட்டில் அதோட வேல்யூவை மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கம்பைல் ஆகுது. பட் ஆனால் கம்பைல் ஆச்சு. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேனட் அசைன் ரீட் ஒன்லி ப்ராப்பர்ட்டி நேம் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ உங்களால் ப்ராப்ஸை இம்யூட் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்ஸை வந்து மியூட் பண்ண முடியாது. சரி, ஸோ ப்ராப்ஸோட வேல்யூ உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்ஸை வந்து நம்ம பேரண்ட்லேருந்து என்ன பாஸ் பண்ணுறோமோ அதை அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.